ஹை டியர், டுடே வந்துட்டு வில்லேஜ் பை பேப்பரோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு 9th பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்துட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா 8th பார்ட்டுக்கு பதிலாக 7th சொல்லியிருப்பேன். சாரி டியர், மன்னிச்சோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 9th பார்ட், ஓகேங்களா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது நேற்று வந்துட்டு எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த வெட்டிங் கவுன் மாதிரி இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ரிசப்ஷனுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஜிம்மின் தான் செலக்ட் பண்ணியிருப்பாரு. என்னவோ தெரியல, அது அவருக்கு பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு போட சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் அதை போட்டு வந்திருப்பீங்க. அதுவும் இல்லாமல் ஜிம்மின் வேறு உங்களுக்கு அந்த ஜிப்பெல்லாம் போட்டு விளையாட ஆசையாக நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஆனால் அதுக்குள்ளே அவரோட அம்மா வந்துட்டு குட்டி குழப்பிட்டாங்க. அந்த கடவுளை மனசு நின்றுட்டு இருக்கிறப்போ நீங்கள் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்திருப்பீங்க. ஸோ உங்களோட அத்தை தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க ஆக்சுவலாக வெளியே. அப்படியே ஜிம்மின் அப்படி பார்த்துட்டே இருப்பாரு. ஸோ அப்படியே ஸ்டன்னிங் ஆகிட்டு பார்த்துட்டே இருப்பாரு. ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ ப்ரிட்டியா, அவ்வளோ கார்ஜியஸா, அவ்வளோ அழகா இருப்பீங்க நீங்க. கரெக்டா? நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்திருப்பீங்களா? உடனே வந்துட்டு உங்களோட மாமா, அதுக்கப்புறம் ஜெகே 2 பேரும் அங்கேயே வந்துடுறாங்க. ஸோ 5 பேர் அங்கே தான் நிற்கிறீங்க. எல்லாரும் உங்களோட ட்ரெஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜெகே சொல்கிறாங்க, இதை விட நான் எடுத்து கொடுத்து நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அதுக்குள்ள ஜிம்மின் தான் இதை எடுத்து கொடுத்துட்டான். இருந்தாலும் ஒயின் உனக்கு எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஜெகே பார்த்துட்டு, மாமா சும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிறீங்க. அது வேறு கொஞ்சம் லைட்டாக இங்கே சாருக்கு புகையுது. எப்போ பார்த்தா அவனை பார்த்து வைக்கப்படுறா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஜிமின் வந்துட்டு வெச்ச கண்ணு வாங்காமல் உங்களே தான் பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு வந்துட்டு எல்லாரும் அதை சுற்றி நிற்கிறது எதுவுமே தெரியல. ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் வந்துட்டு ஜிமின் பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, அப்படி குனிஞ்சிக்கிறீங்க. எல்லாரும் வந்துட்டு பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு உங்களோட அத்தை இருக்காங்களா, அவங்க போயிட்டு உங்களோட மாமா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அவன் பாருங்க எப்படி பார்த்துருக்குறான்னு. விட்டு எங்கேயும் முழுங்கிடுவான் போல, பார்த்து பார்த்தே முழுங்கிடுவான் போல இருக்கு. ஆனால் அது பட்டிக்காடு அப்படின்னு சொல்லுவான். என்னதான் பண்ணுறது இவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவரும் பார்க்குறாரு. ஜிமின் வந்துட்டு அப்படி அவங்களுங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு பாடுறா விட்டா இங்கே முழுங்கிடுவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு டே ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின் பார்க்குறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பார்த்ததெல்லாம் போதும் கிளம்பு, நிறைய வேலை இருக்குது, இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன் சொல்லவும், யார் பார்த்தா என்ன இந்த பட்டிக்காடு நான் பார்ப்பேன்னு நினச்சிங்களா, நல்லா இவ்வளோ திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வரப்பா அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. எல்லாரும் பார்க்குறாங்க, இல்லை இவன் எப்படி இவ்வளோ பேருக்கு முன்னாடியே பச்சையாக போய் பேசிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 3 பேருமே பார்த்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு நிற்கிறத ஜிம்மில் வந்து பார்த்துட்டே இருந்துருப்பார்ல. ஸோ ஆனால் வந்துட்டு கேட்டதுமே இல்லை நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு போகிறாரா. ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க, எப்படி தான் இவனால இப்படியெல்லாம் சொல்ல முடியுதோ அப்படிங்கிற மாதிரி. அந்த பக்கம் ஜிமின் போகிறப்போ ஒரே வெக்கம் தான். ஐயோ கடவுளே, எல்லாரும் பார்த்துட்டாங்களே, என்னடா ஜிமின் எப்படி பண்ணி வச்சிருக்கேன் வைக்கிறாங்க, அவளை பார்த்துட்டு இருக்கிறிய பட்டிக்காடு பட்டிக்காடு, ஏன் இவ்வளோ க்யூட்டாக இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால எல்லாரும் வந்து அந்த ட்ரெஸ்ஸே ஓகே அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதே பேக் பண்ண சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஜிமினுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்ல. ஸோ அவர் பாட்டுக்கு இந்த மாதிரி வைக்கப்பட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வந்து போயிருப்பாரு. ஆக்சுவலாக அந்த கோட்டு சுட்டு 2 செட்டாக தான் இருந்திருக்கும். அதை வந்துட்டு ஜிமினை போட சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் பாட்டுக்கு வைக்கப்பட்டு இங்கே போயிட்டார்ல. அதுக்கப்புறம் ஜெகதை போய் தேடி பிடிச்சி கூப்பிட்டு வராரு. அங்கே போய் பார்த்தா ஜிமின் தனப்பால் ஒரு பக்கம் நின்றுட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாரு. ஏதோ மனசுக்குள்ள நினச்சிட்டு அவர் எதோ பேசுகிற மாதிரி எதோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜெகே பார்க்குற போலயே அந்த காதல் நோய், ஆஹா நல்லதுதான் நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, டே ஜிமினா அவனை கூப்பிடுறாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு, நாளாக வந்துட்டு அவளை வந்து பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. இன்னும் நீ என்ன அவளை பார்க்கறதுலேயே இருக்க, அவளை பார்க்க யார் உன்னை கூப்பிட்டா, உனக்கு அங்கே ட்ரெஸ் இருக்குல்ல, ஸோ நீ அதை போட்டு பார்த்தா தானே ஃபிட்டிங்கெல்லாம் கரெக்டாகன்னு பார்க்கணும் அப்படிங்கிற சொல்லுவோம். ஓ அப்படியா, இதான் வரேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படி சிரிச்சிட்டே வராரு. ஸோ இந்த மாதிரி சிரிக்கிறதை பார்த்துட்டு ஜேகே, என்ன உனக்கு ரிசப்ஷன் வேணான்னு தானே சொன்னேன், என்ன சிரிக்கிற, அப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவள் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சி எனக்குமே அவளுக்கு பிடிக்குமா, அவளை சுட்டு போட்டாலும் பிடிக்காது அப்படிங்கிற சொல்லிட்டு, ஏதோ ட்ரெஸ்ஸு ஃபிட்டிங்கு பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, அது வந்துட்டு எதுக்கு, மேபி அந்த ட்ரெஸ்ஸு ஒரு டைம் போடலன்னா என்ன, அதாவது அந்த ரிசப்ஷனுக்கு மட்டுமா யூஸ் பண்ண முடியும், நான் வந்துட்டு மீட்டிங்க்கு இது மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுவேன்ல, ஸோ அதனால தான் சிரிச்சிட்டு வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. எது ரிசப்ஷன் ட்ரெஸ், நீ மீட்டிங்லாம் போகிற ரைட்ரா, வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. வந்ததுக்கப்புறம் ஜிமினுக்கும் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட சொல்கிறாங்க. ஸோ ஜிமினும் போட்டு பார்க்குறாரு, அவருக்கும் கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. ஸோ எல்லாரும் அது எப்படி ஜிமின் உனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி சைஸ் உனக்கு தெரியும், அவளுக்கும் கரெக்டாக ஃபிட் ஆகுது, கரெக்டாக பார்த்துருக்கே, பரவாயில்ல பரவாயில்ல, இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறியா என்ன நீ வாயினா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ அப்சர்வா, ஆமாம் இவளை வந்துட்டு கண்காணிக்கிறது எனக்கு வேலை பாருங்கள், அவன் 1008 வேலையில் இருக்கிறான், சும்மா வந்துட்டாங்க அப்சர்வ் அது இதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளே முடங்கிட்டு போகிறாரு. அந்த பக்கம் இவர் என்னதான் வாயில் இப்படி சொன்னாலும் வந்துட்டு கண் உங்களே தான் பார்த்துட்டு இருக்குது அப்பப்போ. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிருக்கீங்க, மாமா இப்படி வந்துட்டு திருத்தமாக பார்க்குறாரு, நான் வைஃப் தானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஆனாலும் வந்துட்டு சரி ஓகே, அவருக்கு தான் பிடிக்காதுல, ஒரு வேளை முறைக்கிறாரோ, எனக்கு தான் அப்படி தோணுது ஒரு நல்லா பார்க்குற மாதிரி. ஆமாம் வைனே, உனக்கு வர வர இமேஜினேஷன் அதிகமாக போயிடுச்சு, வாயை மூடிட்டு இருக்கணும் ஓகேவா, இருக்கிற இடத்த தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படி நின்றுட்டுருக்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்புறீங்க. கீழே போயிட்டு ஜேகே கார் பார்க்கிங்லேருந்து கார் எடுத்துகிட்டு வெளில வராரு. கரெக்டாக நீங்கள் ஜிமின் அதுக்கப்புறமா உங்களோட அத்தை மாமா 2 பேரும் பேராக வந்துட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட அத்தை தான் உங்களை கூப்பிட்டு போக மாட்டேன்ட்டாங்களா, அப்போ நீங்கள் தனியாக தானே வரணும், அதனால வேறு வழியே இல்லை, ஜிமின் உங்களை தான் கூப்பிட்டு வந்தாங்க, சேர்ந்துருவீங்களா வலிக்குது, அதனால உங்களை வந்துட்டு கையை பிடிச்சி பத்திரமா தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் ஏதோ சேஃபாக தான் கூப்பிட்டு வராரு. ஆனால் வந்துட்டு யாராவது கேட்டால் எனக்கு பிடிக்காது பட்டிக்காடு அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அது மட்டும் தான் நீங்களும் பார்க்குறீங்க, பாசம்லாம் இருக்குது, ஆனால் ஏன்னு தெரியல இந்த மாதிரி அடிக்கடி கோவச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கூட வரீங்க. அப்படி
வரும்போது வந்துட்டு சைடில் வந்துட்டு 2 3 பொண்ணுங்க போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஜிமின் மேலே ஒரு கண்ணு போல, இதெல்லாம் செமையா ஹேண்ட்ஸமாக இருக்காருல்ல, ஆனால் யார் இந்த பொண்ணு கூட, ஒரு வேளை தங்கச்சியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு அவ்வளோதான், எது தங்கச்சியா, இப்படி குத்துக்கலாட்டம் பொண்டாட்டி இருக்கு தங்கச்சின்னு சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன என்னம்மா பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த வில்லேஜ் லாங்குவேஜ் எல்லாம் அப்படியே ஸ்லாங்லாம் தானா வருது. அவங்க பாக்குறாங்க, என்ன இது பொண்ணு இப்படி பேசுது, இல்ல நான் உங்களுக்கு வந்துட்டு தங்கச்சியா தங்கச்சியா சொல்லுங்க, இங்க பாருங்க எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க காட்டுறீங்க. ஸோ நீங்க காட்டுனதுக்கு அப்புறம் ஓ சாரிம்மா சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க போயிடுறாங்க. ஜிமின்க்கு ஒரே ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்குது. எதுக்கு இந்த மால் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது, இப்போ அவங்க சொன்னது உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அது வந்துட்டு, இல்ல மாமா, எப்படி மாமா, ஐயோ தங்கச்சியா, சி என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுறாங்க பாட்டுக்கு வரீங்க. அவருக்கு சிரிப்பா இருக்குது, நீங்க இந்த மாதிரி கோவிச்சுட்டு இந்த மாதிரிலாம் இந்த பொண்ணுங்க, அதாவது அப்போதைக்கு சரின்ட்டு போயிருப்பாங்க. ஆனா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் சொன்னாலும் சொல்லாட்டி தங்கச்சி மாதிரி தான் இருக்கிறா, யார் சொன்னா, சும்மா கல்யாணம் பண்ணிட்டு இங்க காட்டிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகவும் அவ்வளவுதான், உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, அப்படியே ஓடுறீங்க. ஸோ அந்த இடம் வழுக்கும், அது கூட தெரியாம ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் பின்னாடி ஓடி வந்து அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சிரிப்பாவும் இருக்குது, கோவமும் வருது. ஆனா நீங்க ஒரு மாதிரி கியூட்டா பண்ணிட்டே இருக்கவும் அவர் வந்துட்டு அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அங்க போய் முன்னாடி நின்னுட்டு எல்லாரும் பாக்குறாங்க, அதாவது உங்களோட அத்தை மாமா, அவளை ஏன்டா இப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஹிப்ப பிடிச்சி அப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. கூட்டிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரா, ஏய் விடுறா முதல்ல, அவளுக்கு நான் இப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், போற வரவங்க கிட்ட எல்லாம் சண்டைக்கு போயிட்டு இருக்கிறாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சண்டைக்கு போறாளா, என்னாச்சுமா வைன என்ன சண்டை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை என்னை பத்தி தங்கச்சின்னு சொல்றாங்க அத்தை, ஜிமின் மாமாக்கு நான் வைஃப் தானத்தை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க, ஏதோ தங்கச்சின்னு சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தை அவங்க ஒரு பக்கம் அப்படியே எதிரிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்களோட மாமா தான் பிடிச்சி நிறுத்துறாங்க. அடியே இங்க பாரு, அவன் தூக்கிட்டு முடிக்க வயசு இல்லப்பா, எனக்கு உடம்புல தெம்பு இல்லை, அதனால போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ஜிமினுக்கு சிரிப்பா இருக்குது, என்னடா நடக்குதுங்கன்னு. இப்போ காரை எடுத்துட்டு வந்த ஜங்குக்கு இதெல்லாம் பாக்குறாரு. எல்லாம் பேர் பேரா இருக்கிறாங்க, ஆனா என் குடும்பத்துல நான் மட்டும் தான் ஒண்டி கட்டியா சுத்துறேன், எனக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குதே அப்படின்ட்டு எல்லா பக்கம் வேடிக்கை பாக்குறாரு, யாரையாவது பிடிக்க முடியுமான்னு. என் அண்ணனுக்கு என் மேலே சந்தேகம் வரதுக்குள்ளே நான் சீக்கிரமாக யாரையாவது பிடிச்சி லவ் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைன்னு வைக்க இவனை கொன்னே போடுவான். அவ்வளோதான், முடிஞ்சு என் சோழி முடிஞ்சு. எல்லாரும் வந்துட்டு சேர்ந்து தான் பிளான் பண்ணோம், ஆனால் கடைசியில் அவன் என்ன தான் பிரச்சனையாக மாட்டி விட்டுருவான், திட்டுவான், அடிப்பான். கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது என் கண்ணில் காட்டுப்பான்னு சொல்லிட்டு கார் ஓட்டத்துட்டு போட்டு பைப்பில் இதெல்லாம் பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. ஆனால் கடவுள் ஒருத்தரையும் கண்ணில் காட்டல ஜேகேக்கு. ஸோ ஜேகே பார்க்குறாரு, அதானே இவ்வளோ நேரம் இந்த பக்கம் இவ்வளோ பேர் சுற்றிட்டு இருந்தாலுங்க, நான் கடவுள்கிட்ட வேணும்னு ஒருத்தி காணும், கடவுளே நீயும் எனக்கு சூனிய வைக்கிறதானே, பட் நான் கண்டிப்பாக யாராவது கண்டுபிடிப்பேன் அப்படிமா சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ இப்போது கார் வந்ததுமே உங்களோட அத்தை மாமா கார் டோர் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஓப்பன்லாம் பண்ண தெரியாதுல்ல, அதனால அது அப்படியே பண்ண தெரிஞ்சாலும் அவங்க தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக பார்த்துக்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக தான் உங்களை வச்சுக்கிறாங்க, தாங்குறாங்க எல்லாருமே. கார் ஓப்பன் பண்ணி விடுறாங்க, நீங்களும் போய் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜிமின் போயிட்டு ஜேகே கூட முன்னாடி உட்காந்துக்கிறாரு. ஜேகே பார்க்குறாரு, நீ என் கூட உட்காருவே நான் நினைக்கலையே அப்படின்னு சொல்லவும், ஏன் இங்கே தான் நான் வரும்போது வந்தேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லவும், வரும்போது வந்ததுலையா நீ இருக்க, நீ ஒரு மார்க்கமாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன மார்க்கமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. அதுவா, ஒன்றும் இல்லை, நீ வைன் கிட்ட போய் உட்காந்துப்பியோன்னு நினச்சேன், நல்ல வேலை எனக்கு அது கம்பெனி கொடுத்தியே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓய் பெஞ்ச் போட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். வேணாம் இங்கே உட்காரு, எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லுறாரு ஜேகே. அதனால ஜிமின் சிரிச்சிட்டே உட்காந்துக்கிறாரு. இப்போ ஜிமின் நினச்சிருப்பாரு, அவ்வளோதான் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னு. ஆனால் நேராக கார் எங்கே போகுது அப்படின்னா ஜுவல் ஷாப் தான் போகுது. ஸோ ஜிகே கிட்ட கேட்குறாரு, எங்கடா எங்கே போயிட்டு இருக்கிற, வீட்டுக்கு போகிறதுக்கு தடை இது இல்லையா அப்படின்னு சொல்லவும், என்னடா வீடுன்னு இருக்கிற, அந்த வீட்டுக்குள்ளே என்ன தான் வச்சிருக்கோம், நம்ம ஜுவல் ஷாப் போகிறோம், வைனுக்கு ஜுவல்லாம் வாங்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் அதை கேட்டு, ஜுவல்லா, அதெல்லாம் வேணாம் எனக்கு வேணாம், நீங்கள் இதுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, எங்கள் அம்மா அப்பா வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போனால் எனக்கு மறுபடியும் வாங்கி கொடுப்பாங்க அப்படிமா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இங்கே பாருமா, அது அவங்க வாங்கி கொடுக்கல, அது 2வது விஷயம், அது அவங்க வாங்கி கொடுத்தா நீ வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எங்கள் வீட்டு முறை, நாங்கள் பண்ணி தான் ஆகணும், எங்கள் வீட்டு மருமகளுக்கு நாங்கள் வாங்கி தரோம் அப்படிமா சொல்லிட்டு உங்களை அப்படியே ஷாப்புக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அது என்னடா கடல் மாதிரி இருக்குது, என்னது எங்கள் ஊர்லலாம் தங்க கடை ஒரு மாதிரி சின்னதாக தானே இருக்கும், பொட்டி கடையாட்டம், இங்கே இவ்வளோ பெரிய கடை அப்படிங்கிற மாதிரி வாயை பழந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜிமின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆத்தி மாமா இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய கடை, அப்படி மாதிரி வாயை அப்படியே பழக்கிறீங்க. அவங்களோட வாயை அப்படி கையில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் ரீசெண்டாக நடந்துக்க ஓகேவா, இந்த பட்டிக்காட்டு வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத, காத்தின்ட்டு அமைதியாக வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களை கை பிடிச்சி தத்தன்னு கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் ஐயோ மாமா இழுக்காதீங்க, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களோட ஃபேமிலியில், அதாவது உங்களோட அத்தை மாமா ஜேகே எல்லாருமே ஜிமின் தான் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஜிமின்
ஆமாம், இந்த பட்டிக்கு அடுக்கிறது ஒன்று தான் குறைச்சல், வேணா நீங்களும் செலக்ட் பண்ணி கொடுங்களா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரப்பா போய் நின்றுக்கிறாரு. அப்படி கையை ஒரு மாதிரி கட்டிட்டு நின்றுட்டு போல. ஸோ அது மாதிரி கையை கட்டி நின்றுருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க, இந்த மாமாவுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல, நான் எப்படி தான் இங்கே குப்பை கொட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜேகே மாமா நீங்கள் இருக்கீங்களே, எனக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க, நீங்கள் எது செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த ஷாப்பில் ட்ரெஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தது போட முடியல, ஸோ இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு போயிட்டு ஆசையாக கேட்குறீங்க. ஜேகேக்கு ஹாப்பியாக இருக்குது. வயனே நீ போது எனக்கு வயனு அப்படிங்கிற சொல்லிட்டு, சரி வா நான் உனக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறேன், நான் பாரு நானே உனக்கு பே பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கைப்பிடிச்சு அவரு கூட்டி போயிட்டு இருக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே நீங்கள் சின்ன பொண்ணு தானே ஜேகேவோட, ஸோ அப்படியே அழகாக பின்னாடியே போயிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் உங்களோட அத்தை மாமா வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் அவங்க இதுக்கு எடுக்கணும்ல, ஸோ அவங்களால எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மிக்கு தான் வயிறு எரியுது, பேசாமல் அவங்க சொன்னப்போ எடுத்துருக்கலாமோ, இப்போ அவங்கள கூட்டு போயிட்டானே. ஓ டே ஜேகே உனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஆமாம்ல, இவனுக்கு ஏதோ லவர் இருக்குன்னு சொன்னால, ஆமாம் அதனால தான் நம்ம அவசரப்படுத்தி கல்யாணம் பண்ணாங்க, என்ன இப்போ அதை பற்றி பேசாமல் நம்மளோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ தான் ஜிம்மிக்கு லைட்டாக டவுட் வருது. இது முதல்ல வீட்டுக்கு போய்ட்டு அவர் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜிம் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் போயிட்டு ஜேகே கூட ஆமாம்மா இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா நல்லாவே க்ளோஸாக பேசுகிறீங்க, ஜிமின் கிட்ட உங்களால் இந்த மாதிரி க்ளோஸாக பேசவே முடியாது. ஆனால் ஜேகே கூட உங்களுக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு ஜேகே கிட்ட நல்லா பேசுவீங்கல்ல, ஸோ அதனால உங்களுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் நல்லாவே பேச முடியுது. அவரும் அதே மாதிரி தான் உங்ககிட்ட நல்லா க்ளோஸாக பேசுவார். குட்டி தங்கச்சி மாதிரி தான் அவர் உங்களை பார்த்துக்குவார். நீங்களும் அதே மாதிரி தான் நல்லா வந்துட்டு சும்மா மாமான்னு கூப்பிட்றது தான், பட் நீங்களும் வந்துட்டு ஒரு தங்கச்சி மாதிரி தான் அவருக்கு வந்துட்டு நடந்துப்பீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கே. ஆனால் இங்கே ஜிம்முக்கு தான் வயிறு பட்டே எரிஞ்சிட்ருக்குது. அப்படியே வந்துட்டு நீங்களும் நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறீங்க. ஸோ ஜேகே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நெக்லஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு எடுத்து காட்டுறாங்க. ஸோ டைமண்ட் பிளாட்டினம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அவங்க ரொம்ப ரிச்சு தானே, ஸோ அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஆமாம் இதெல்லாம் வெள்ளி அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அந்த பிளாட்டினத்தெல்லாம் பார்த்துட்டு வெள்ளியா அடிப்பாவி இதெல்லாம் பிளாட்டினம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பிளாட்டினம்னா எப்படி சொல்கிறது, வைரத்தை விட விலை ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா, வைரத்தை விட விலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்தாடி வைரமே விலை ஜாஸ்தி, அதை விட விலை ஜாஸ்தியெல்லாம் இருக்காமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இருக்குது, அதனால தான் என்னோட வைனுக்கு டிக்கெட் நான் விலை அதிகமோ அதை வாங்கி தர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட இதுக்கு, அதாவது அவர் பங்குக்கு அவர் உங்களுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அழகாக கைக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துருப்பாரு. நீங்கள் பார்க்குறீங்க, நல்லா இருக்குது, இது என்ன செயினு கொண்டு வந்து கையில் போடுறீங்கன்னு கேட்குறீங்க. இதுக்கு பேர் பிரேஸ்லெட், செயின் கிடையாது. ஓகேவா, செயின் வந்துட்டு வேறு வாங்கிக்கலாம்னு வந்துட்டு உங்களை ஒவ்வொரு செக்ஷனாக கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்காரு. இங்கே ஜிம்மினால் நிற்கவே முடியல, என்ன இது நான் பண்ணுவேன் இதெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ ஜிமின் வந்துட்டு உங்களை கூப்பிடலாம், ஏதாவது உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தோணும் போல். சரி ஓகே எப்படி சொல்லி கூப்பிட்றதுன்னு தெரியல அவருக்கும். என்னன்னு கூப்பிடுறது, இங்கே வான்னு கூப்பிடலாமா, இல்லை நான் எடுத்தரேன்னு சொல்லலாமா, என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் அதெல்லாமே உங்களுக்கு காட்டுறாங்க, போட்டு பார்க்குறாங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு அந்த நகைக்கடை ஃபுல்லாக எல்லாருமே போட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகேவும் நிறைய போட்டு பார்த்துருப்பாரு. ஜிமினுக்கும் ஆசையாக இருந்திருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு. ஆனால் அவருக்கு 27 அந்த ஈகோ இடிக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னமே அவர் வாங்கி வைக்கவே இல்லையா. ஸோ அப்படியே கையை கட்டி வரப்பா நின்னவர் தான், அதாவது மூஞ்சி மட்டும் தான் வேறப்பா இருக்குது. உள்ள மனசுக்குள்ளெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பரப்பன்னு அடிச்சுக்குது. போச்சு நான் பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. மேடம் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க, ஏன்னா அவங்க 3 பேர் உங்களை போட்டு தாங்கிட்டு இருக்கிறாங்க. அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டு வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வேணாம்னு சொன்னவங்க கூட அவங்க நிறைய வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே சும்மா அந்த ஜுவல் ஷாப் இருக்குது அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அதில் வந்துட்டு ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒரு செயின் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னவோ தெரியல, அது வந்துட்டு அவரை அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அதையும் பார்த்துட்டே நிற்கிறாரு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்போ இந்த பக்கம் எல்லாரும் நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்களே அதையும் பார்க்குறாங்க. ஸோ அதை திரும்பி அந்த ஜுவல்லையும் பார்க்குறாரு. அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். ஸோ அதை அப்படியே வாங்கிட்டாரு. ஆனால் தனியாக பில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ வந்துட்டு தனியாக போயிட்டு அவர் பில்லும் போட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டாரு, சட்டக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. ஓகேவா, ஸோ நான் வாங்கினது யாருக்கும் தெரிய வேணாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லவும், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸான்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் ஒய்ஃப் தானே, உங்களுக்கு அதாவது அந்த பையன் கூட போகிறப்போ ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது தானே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பர்சன் கேட்குறாங்களா. ஸோ ஜிமின் உடனே எனக்கெல்லாம் ஜலஸில் ஒன்றும் கிடையாது, சொல்லப்போனால் எனக்கு அவ்வளோ சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் யாருக்கு சார் இந்த செயின் அப்படிங்கிற மாதிரி அது இவ்வளோ விலை போட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணுறீங்களா அதோடு நிறுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு, இந்த ஆளுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிமின் வந்துட்டு அவர்கிட்ட கொஞ்சம் அது மாதிரி சிறுசுன்னு பேசிட்டு வந்துடுறாரு. ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவருக்கு, எந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எமோஷனில் கரெக்டாக அவருக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது. அதனால் அப்படி ஏதோ வளர்ந்துட்டு சச்சா எனக்கெல்லாம் அவ்வளோ சுத்தமாக பிடிக்காது, அவர் பட்டிக்காடு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டயே அதை சொல்கிறாரு. அவர் பார்க்குறாரு, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகேங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க நான் அதை வாங்கன்னு சொல்லிட்டு, ஓகேவா ப்ளீஸ் அப்படிங்கிற சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி வந்துடுறாரு. இந்த பக்கம் நீங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு, நிறையா பேக்கெல்லாம் கையில் வச்சுட்டு ஜேகே அதெல்லாம் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் கேட்குறீங்க ஜேகே மாமா கொடுங்க நான் கொஞ்சம் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நீ இருக்கிற ஹைட்டுக்கு இதெல்லாம் தூக்கினா கீழே உட்காந்துட்டு அப்புறம் உன்னை தூக்கிட்டு தான் போகணும், உன்னையும் சேர்த்தி அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு வராரு. நீங்கள் இந்த மாமா சும்மா இருங்க மாமா, நான் அவ்வளோ ஹைட்டில் கம்மி இல்லை, இங்கே பாருங்க உங்கள் ஷோல்டருக்கு இவ்வளோ மாதிரி. ஜேகே கிட்ட போய் நின்று உங்களோட ஹைட்டை பார்த்து
பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜிமினுக்கு பின்னாடி வரும்போது அப்படியே வயிறுலாம் பத்திக்கிட்டு எரியுது. பட் இருந்தாலும் எதுவுமே சொல்லலை. இந்த பக்கம் ஒரு வழியா எல்லாருமே பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறீங்க. ஸோ காரில் ஏறியாச்சும் வீட்டுக்கு போறீங்க. இப்போல்லாம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டீங்க. எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்களோட அத்தை மட்டும் சரி ஓகே ரெஸ்ட் எடுத்தால் வேலைக்கு ஆகாது, நைட்டுக்கு சாப்பாடு வேணாலும் சமைக்கலாமான்னு கேட்பாங்க. வரேன் தான் நான் வரேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு சமைக்கிறேன்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு நீயும் தானே அலைஞ்ச, அதனால 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படியே பெப்பர் பேன் கிடக்குறாங்க. ஏன்னா ஃபுல்லாக அலைச்சல் தானே இன்னைக்கு. அந்த ட்ரெஸ் கடை அந்த கடை இந்த கடைங்கிற மாதிரி ரொம்பவே ஷாப்பிங்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஷாப்பிங் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் எல்லாருமே அலைச்சலாக இருக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் குக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டைனிங் ஹாலுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க, சாப்பாடு எல்லாமே. இப்போ உங்களோட அத்தை போயிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுமா, சாப்பாடு எடுத்து வச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படி கொடுக்குன்னு ஓடி வரீங்க. ஓடி வந்து பார்த்தா இந்த பக்கம் அதாவது ஹாலில் முன்னாடியே வந்து ஜேகே அதுக்கப்புறம் உங்கள் மாமா 2 பேருமே இருக்காங்க. 2 பேத்தையும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு திரும்ப அவங்க கூட போறீங்க. அவங்க பார்க்குறாங்க, ஜிமின் எங்கடி அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லவும் போய் கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஆஹா மாமா நான் பேசினாலும் திட்டுவார், எனக்கு பயமா இருக்குது, நீங்களே பேசுங்க ஓகேவா, சோறு வேணா கூப்பிடுதானா, சோறு போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேர் சேர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு நீ மாமாவுக்கு சாப்பாடு தரமாட்டீங்களா, இதை நானே போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேலே ஓடுறீங்க. எல்லாருமே உங்களை பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க. அவ எப்படி இருக்கா பாத்தியா அப்படின்னு. இப்போ அப்படியே வந்துட்டு மேலே போறீங்க. ஏதோ வீரப்பா வந்திருப்பீங்க என் புருஷனுக்கு சோறு வேணும்ட்டு. ஆனால் இங்கே வந்துட்டு கூப்பிட்றதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு மாதிரி உடனே தான் இருந்திருப்பாரு. அதுவும் காரில் வரும்போதெல்லாம் அப்படியே மூஞ்சி அப்படியே உங்களை பார்த்து பார்த்து முறைச்சிட்டு வந்திருப்பாரு. அதுவே உங்களுக்கு பயம். எதுக்கு முறைக்கிறான்னு கூட உங்களுக்கு தெரியாது. அப்படியே அப்படியே தலையை குடிஞ்சு பொண்ணு குட்டியாட்டு உட்காந்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு மேலே அவர் உள்ள இருப்பார்ல, போலாமா வேணாமா, கூப்பிடலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நிற்கிறீங்க. சரி ஓகே கூப்பிட்டு தான் பார்ப்போமே, திட்டுனா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைல்ல, வழக்கமாக வாங்குறது தானே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கதவு திறக்கிறீங்க. நீங்கள் டக்குன்னு கதவு திறக்கிறப்ப ஜிம் வந்துட்டு எதோ மறைக்கிறாரு. அதாவது எதோ பார்த்துட்டு இருந்திருப்பாரு. சட்டு நீங்கள் வரவும் அவர் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே மறைச்சிட்டு நிற்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, மாமா என்ன கையில் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு கையில் எதுவும் சந்தேகம் வர மாதிரி இருக்குது. அதனால அவர் வந்துட்டு எதுவும் இல்லையே, ஏன் எதுக்கு இப்போ கதை தட்டாம வருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை மாமா நம்ம ரூம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம ரூமா, என்னோட ரூம் அப்படிங்கிறாரு. அப்போ எனக்கு ரூமு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்கா, போய் ஹாலில் படுத்துங்க அப்படிங்கிறாரு. மாமா உங்களை சாப்பிடக்கு வந்திருக்கிறாரு, அப்போ வேற யாரையாவது பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்கள் புத்தி இந்த மாதிரி ஒரு ஒரு ஏங்கிளில் போயிட்டு இருக்குது. ஒரு மாதிரி நல்லா கலங்குது. சரி ஓகே அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை மனசு தேடிட்டு கீழே வரீங்க. கீழே வந்தும் பின்னாடியே வந்துட்டு ஜிமின் வராரு. வந்து எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களோட அத்தையை உட்காருங்க நானே சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்லிட்டு 4 பேத்துக்கு சாப்பாடு வைக்கிறீங்க. அவங்க பார்த்துட்டு இங்கே பாரு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாவான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்துக்கிறீங்க. அவங்களுக்கு சாப்பாடு அவங்கவுங்க போட்டுக்குங்கப்பா, எல்லாத்துக்கும் வந்துட்டு பரிமாறலாம் முடியாது அப்படின்னு உங்களோட அத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. வர உங்கள் வீட்டில் என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மாமா தான் சொல்கிறாங்க. ஓகே வாங்க என்ன சொல்கிறோமோ அதுதான், அவங்களுக்கு வேணா அவங்கவுங்க போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஜிமினோட பிளேட்டில் ஒன்றுமே வைக்கல. மற்றவங்களுக்காவது ஏதோ வச்சிருக்காங்க, ஜிமினுக்கு ஒன்றுமே வைக்கல. அவருக்கு வந்துட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்ற பழக்கமே இல்லை. ஏன்னா எப்பவுமே யாராவது சாப்பாடு வைப்பாங்க, அவர் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு, யாராவது வைக்குவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் தான் வந்துட்டு பார்க்குறீங்க, என்ன யாருமே சோறு வைக்க மாட்டேங்கிறாங்க மாமாக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களே வந்துட்டு சாப்பாடு உங்களோட பிளேட்டு போட்டு வச்சிருப்பீங்கல்ல, அதை நீங்கள் கையை வச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதை அப்படியே வந்துட்டு அவருக்கு தள்ளி விட்டுட்டு அவரோட வெறும் பிளேட்டுக்குலாம் அதை எடுத்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் சாப்பாடு போட்டுக்கிறீங்க. ஜிமின் அதுக்கப்புறம் வந்து சாப்பிடவே ஆரம்பிக்க. இதை பார்த்துருக்கிற ஜிகே உடனே ஓ வைஃப் சாப்பிட்டா தான் நீ சாப்பிட்ட மலைக்கிறாங்க. எது அவ சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ மாமா நான் கையில் கூட தொடவே இல்லை மாமா, அது வந்துட்டு நான் தொடல சத்தியம் அப்படிங்கிற மாதிரி கையில் அப்படியே தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களோட தலையிலேயே. ஸோ ஜிம் வந்துட்டு அப்படியே முறைக்கிறாரு. அவர் நம்மள அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா திரும்ப ஜிம்மோட தலையில் ஒரு அடி சத்துன்னு, உன் மேலே சத்தியமாக நான் வந்துட்டு சாப்பாட்டில் கை கூட வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு கையெடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சாப்பிட்டு இருக்காரு. இங்கே ஜேகே வந்துட்டு இதெல்லாம் பாட்டுக்கு கண்டுக்க மாட்டாரு. ஸோ இது மாதிரி தான் கடைசியாக வந்துட்டு ஜிம் ஜேகே தான் முறைக்கிறாரு. அப்படியே வந்துட்டு அவர் பாட்டு கண்டுக்காம சாப்பிட்டுட்டே இருக்கவும், ஆமாம் இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஷாப்பில் இருக்கிறப்ப நினச்சிருப்பாரு ஜேகேவோட லவ் மேட்டை பற்றி வீட்டில் பேசணும், அது என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம். அதனால அதை பேசலான்னு வாய் திறக்கிறப்ப கரெக்டாக ஜேகேவோட அதாவது உங்களோட மாமா இருக்கார்ல, ஸோ அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அது வந்துட்டுப்பா ஜிமின் நாளைக்கு வந்துட்டு ஒரு மீட்டிங் இருக்குது, அதை நீ அட்டன் பண்ணிடுறியா, ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த ரிசப்ஷனுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, ஸோ ஜிமின்க்கும் அந்த விஷயம் பிடிச்சிருக்குல்ல. ஸோ அதனால அவர் வந்துட்டு சரின்னு சொன்னாலும் மனசுக்குள்ள இன்னும் இது நம்மள போ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு பிளானில் எதிர்ப்பார் போல. ஸோ இப்போ இவர் சொல்லவும் ஒரு மாதிரி அவருக்கு மூஞ்சி வாடி போயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஜேகே வந்துட்டு, அப்போ நான் எதுக்கு இருக்கேன், நான் போகிறேன், அவன் இருக்கட்டும், அவனுக்கு தான் இப்போ ரிசப்ஷன்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கான வேலை அவன் பார்க்கட்டும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே டெக்கரேட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே அதாவது உங்களோட மாமா ஜேகேவை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. பார்த்துட்டு டேய் நீ லாஸ்ட் டைம் என்ன பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜேகே அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். எப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு எப்படின்னா அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு சொல்லணும் ஓகேவா. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்துட்டு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. குறுக்க சும்மா ஆளாளுக்கு 1008 கேள்வி கேட்டு இருந்திருப்பாங்க. ஜேகேக்கு கடுப்பாயிருக்கும். ஏன்டா டேய் சொட்ட தலையா, நான் தான் சொல்கிறேன்ல, நான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன், சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் கேட்கறதுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அங்கேயே வந்துட்டு அந்த மீட்டிங் ஹால் இருப்பாரு. அதனால அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு கைவிட்டு போயிருக்கும்.
ஸோ அந்த மாதிரி தான் இங்கே பாரு, உனக்கு இருக்கிற ஹை டெம்பருக்கு இதை விட முடியாது, உன்னை நம்பி விட்டேன்னு வச்சுக்கவே நான் நாம போட்டு தானே போகணும் அப்படிங்களான்னு கேட்குறாரு. நம்ப மாட்டேன்டா, நம்ப மாட்டேன் ஜிமின், நீயே போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓகேப்பா நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் டேடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட்டுப்பா, ஸோ கொஞ்சம் பார்த்து முடிச்சிடு ஓகேவா. ஸோ அதை அந்த கிளைண்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க, இப்போ பிடிச்சோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட் அவங்க மூலமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ நல்லா கொஞ்சம் இன்னும் நல்லாவே நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே புரியலை. ஸோ ஜிமினோட அப்பா வந்துட்டு, ஓகேடா அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே பண்ணணும்ல, அது எல்லாத்தையும் இன்றைக்கே வந்துட்டு பிபிடி போட்டுரு ஓகேவா, மறந்துடாத ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்துட்டு ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் வீட்டில் பொறுப்பான பையன், அதனால் அதாவது ஜெயிக்கவும் பொறுப்பு தான், ஆனால் கொஞ்சம் கோவம் வரும். ஸோ இதனால ஜிமின் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமின் மேலே எழுந்து கிளம்புறாரு. நீங்களும் வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நீங்களும் உங்கள் அத்தா 2 பேரும் பிளேட்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ கேட்குறாங்க, ஜிமின் உங்ககிட்ட நல்லபடியாக இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, எங்கே தான் இருக்காங்க, என்னை இப்போ திட்டிகிட்டே இருக்காங்க நான் பேசாமல் எங்கள் வீட்டுக்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி பாவமாக முடிஞ்சு வச்சுட்டு கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்கவும், ஆமாம் திட்டிகிட்டே இருக்காங்க எனக்கு பிடிக்கவே இல்லை, அதான் இல்லை அவருக்கு தான் என்ன பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும், அப்படியெல்லாம் இல்லை, அவனுக்கு வந்துட்டு எப்படி பொண்ணுக்கிட்ட கூட பேச மாட்டான், அதனால தான் நாங்கள் வந்துட்டு ஒரு சின்ன பொய் சொல்லி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சின்ன பொய்யா, என்ன பொய்த்த அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு இன்னும் இது வரைக்கும் தெரியாது. ஸோ என்ன பொய் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ தான் சொல்கிறாங்க, அதுவா ஜேகேக்கு ஒரு லவர் இருக்குது, ஸோ அந்த ஜேகேவோட லவர் இருக்கால, ஸோ அந்த வீட்டில் வந்துட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ண சொல்லி அறிவிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்துட்டு இப்போ ஜேகேக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஜிமினுக்கு கல்யாணம் பண்ணாமல் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் ஜிமினுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜேகேக்கு பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை அப்படின்னா அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ட்டு இருந்தாமா, அதனால தான் எத்தனை நாளைக்கு இப்படி வண்டி கட்டியாக சுற்றுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே வாயில் கை வச்சுட்டு, ஆத்தி அத்தை இப்படியெல்லாம் கூட பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வேறு வழி இல்லைல்ல, அதனால தான் அவனுக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோமா. அதுக்கப்புறம் அக்காவை தானே பார்த்தோம். ஸோ அவள் வந்துட்டு நல்லா படிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்திருப்பான். ஆனால் அதுவும் இல்லாமல் அவள் அப்படி பண்ணிட்டாளா, ஸோ அதனால அதுக்கு பதிலாக உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம். நீ இன்னைக்கு கடையில் பார்த்தல, உன்னை பத்திரமா தானே கூப்பிட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாத்த அண்ணியன் மாதிரி அப்பப்போ மாறிடுறாரு, அதுதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறீங்க. அவன் நல்ல பையன்தாம்மா, என்ன கொஞ்சம் கோவம் வரும், கொஞ்சம் ஈகோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, ஒரு கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நீ அவனை மாற்றிடுவ ஓகேவா அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நான் மாத்திரனும் இல்லையோ, அவர் என்ன மாற்றிடுவார் பைத்தியம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்களும் சிரிச்சுட்டு அப்படி தலையை அடிச்சுட்டு, உனக்கு வாய் தான் ஜாஸ்தி அப்படி மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக அவங்களோட அத்தை தான் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாத்திரம் எல்லாமே. அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு அந்த ட்ரை ஃப்ரூட் எல்லாம் கையில் கொடுத்து அது மேலே அந்த ஸ்லாப்ல ஏறி உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்டு தான் 2 பேரும் நான் பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வழியாக 2 பேரும் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அத்தை வேறு ஏதாவது வேலை இருக்கா, நான் வேணா பண்ணிட்டேன்னு கேட்குறீங்க. நீ போயிட்டு பத்திரமா தூங்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு கிளம்புறாங்க. நீங்களும் வந்துட்டு மேலே போகிறீங்க. உங்களுக்கு மேலே வரத்துக்கே பயம், ஜிமின் எப்போத்தாலும் சிறுசுன்னு பேசிகிட்டே இருப்பார்ல, அதனால ஐயோ நான் வேணா ஹாலில் படுத்து தூங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி என்ன நினைக்கிறீங்கன்னா, சரி ஓகே இன்னைக்கு ஹாலில் படுத்துடலாமா தான் நினைக்கிறீங்க. பட் இருந்தாலும் பயமாக இருக்குது, ஹாலில் வேறு யாருமே இல்லையா, சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே போகிறீங்க. மேலே போகிறப்போ ஜிமின் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏதோ பிபிடியெல்லாம் போடணும்ல, ஸோ அந்த ப்ரெசன்டேஷனுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி ஓகே மாமா வந்துட்டு வேறு தானே பண்ணுறாரு, மற்ற போய் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சத்தமே இல்லாமல் போயிட்டு தூங்குறீங்க. ஸோ நீங்கள் வரது போகிறது எல்லாமே ஜிமின் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. இவன் எப்படி பூனை குட்டியாட்டு நடந்துட்டு இருக்கான்னு. ஆனாலும் அவர் கொஞ்சம் வேலை இருக்கிறனால இப்போ அதுக்கே கண்டுக்கல. ஸோ ஒரு வேலையாக நீங்கள் தூங்கிட்டீங்க, நல்லாவே தூங்கிட்டீங்க, நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதானே, டெட் பாடி தானே. ஸோ அப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கையெல்லாம் அப்படி ஒரு மாதிரி சலுப்பாக இருந்தால் அப்படி பண்ணுவோம்ல, அப்படியெல்லாம் பண்ணிட்டு அப்படியே அப்படி லைட்டாக திரும்புறாரு. ஸோ நீங்கள் தான் தூங்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி பூனை குட்டியாட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. பார்க்குறாரு, ஏனோ தெரியல பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அப்படியே கிட்ட வந்து பெட்லேயே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. சடனாக அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அப்படியே போயிட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணி ஒரு செயின் வாங்கியிருப்பார்ல, ஸோ அந்த செயினை வந்துட்டு எடுத்துகிட்டு வராரு. ஸோ எடுத்துகிட்டு வந்து அவர் தான் உங்களுக்கு அது மாதிரி போட்டு பார்க்கணும் ஆசையாக இருந்திருக்கும்ல. நீங்கள் தூங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே வந்துட்டு அந்த செயின் உங்களோட கழுத்தில் வச்சு வச்சு பார்க்குறாரு. செம்ம அழகாக இருக்குது. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. அச்சோ பட்டிக்கடை அழகாக இருக்குடி நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னவோ தெரியல, அவருக்கு அது அந்த செயின் உங்களுக்கு போட்டதும் ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு போல். அப்படியே அது கழுத்துலேயே வச்சுட்டு பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் கைக்கு வந்துட்டு பிரேஸ்லெட் வாங்கியிருப்பாரு. ஸோ அதையும் வந்துட்டு உங்களுக்கு கைக்கு போட்டு விடுறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த வந்துட்டு தோடெலாம் வாங்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஏதோ வந்து டைமண்டில் வாங்கியிருப்பார் போல். ஸோ அதுவும் இருக்குது, அதையும் போட்டு வைக்கிறாரு. எல்லாமே வந்துட்டு போட்டு பார்த்துட்டு அப்படியே அழகு பார்த்துட்டு இருக்காரு. நைட்டு தூங்குற பிள்ளைக்கு நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அங்கேயும் பறந்துட்டே இருக்கிறவும் கரெக்டாக அதெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்க மாட்டார்ல, அப்படியே எல்லாம் பொத்துன்னு விழுது. அவர் வந்துட்டு உங்களை திரும்ப நேராக படுக்க வச்சு திரும்ப அந்த செயினில் போட்டு விட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஜிமின் வந்துட்டு நீங்கள் ரூம்குள்ளே வரும்போது எதையோ மறைச்சிருப்பார்ல, அது வேறு எதுவும் இல்லை, இந்த செயின் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாரு. அதுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு மறைச்சி வச்சிருப்பாரு. நீங்கள் வேறு அது என்னென்னு கேள்வி கேட்டிருப்பீங்க. அதனால கோவப்பட்டு என்ன வந்தால் என்னென்னு கேட்டிருப்பாரு. ஸோ அதுதான் நீங்கள் வந்துட்டு அதை அவ்வளோ பெருசாக எடுத்துக்கலாம். நீங்கள் கீழே போகிற வரைக்கும் ஒரு மாதிரி கோவம் வந்திருக்கும், டவுட்டாக இருந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் நீங்களே அதை மறந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களுக்கு அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு அப்படியே கிட்ட ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறாரு. அவர் ஏன் இதெல்லாம் பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியல. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்,
ஐயோ இந்த பட்டிக்காரன் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா போயிட்டு அந்த பிபிடி எல்லாம் போட்டார்ல அதெல்லாம் ஒரு பென்ட்ரைவில் போட்டு காப்பி பண்ணி எடுத்து முன்னாடி டேபிளில் வச்சுக்கிறாரு. ஸோ வச்சுட்டு அவர் போயிட்டு படுத்துக்கிறாரு. ஸோ எப்படின்னா பக்கத்து பாரு அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி இன்னும் தூங்குறீங்க. அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு ஜிமினுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குல்ல, ஸோ அந்த ஒர்க் பார்க்கணும்ல, அதனால என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மீட்டிங்க்கு போகிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு கீழே போயிட்டீங்க, எந்திரிச்சதுமே தேடுறாரு, எங்க காணோம் சீக்கிரமா இன்ஸ்டாலா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்க கீழே போயிட்டு அத்தை கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற ஃபுட்டெல்லாம் செய்யறதுக்கு. இங்கே ஜிமின் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்து பார்க்குறாரு, நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு. நீங்கள் காணோம். சரி ஓகேன்னு பிக் வந்து ரூமுக்குள்ளே பார்க்குறாரு, நீங்கள் இல்லை. என்ன இன்னைக்கு ஒரு டைம் கூட இந்த பிள்ளை ரூமுக்கே வரல அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாரு. ஒரு வழியாக கொஞ்சம் மிஸ் பண்ணுவார் போல். அப்படி வந்துட்டு சீக்கிரமாக ரெடி ஆயாச்சு, எனக்கும் இல்லாமல் இன்றைக்கி சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு அப்படி கீழே வராரு. வந்து நேராக கிச்சனுக்கு தான் வராரு, நீங்கள் அங்கே தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அங்கே தான் இருக்கீங்க. அவர் வந்துட்டு என்ன நினச்சாரோ தெரியல, டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வராரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்க்குறாரு அந்த பக்கம் உங்களோட அத்தை இருக்காங்க. டே என்னடா கிச்சன் பக்கம்லாம் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துட்டு மீட்டிங்மா அது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட், அதனால மீட்டிங்கு, அதனால நான் சீக்கிரமா போகணும் ஆஃபீஸுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டோன்ல பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரு மாதிரி வியர்டா ஜிமினை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஏன் இப்படி பேசிட்டு இருக்காருன்னு. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருப்பார்ல, உங்ககிட்ட வந்துட்டு பேக்ல ஹக் பண்ணலாம்னு நினைச்சு வந்திருப்பாரு. ஆனா அதுக்குள்ள உங்களோட அத்தை பகுதி ஆயிருக்கும். ஒரு மாதிரி அவரோட டோனை வேற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஸோ அதனால சரி ஓகேடா, அப்போ உனக்கு என்ன வேணும், சீக்கிரம் சாப்பாடு வேணுமா, அதான் வந்தியான்னு கேட்குறாங்க. சாப்பாடு வேணும், சீக்கிரமா கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரிடா ஓகேடா இருந்தால் சீக்கிரமா செஞ்சு தரேன்ட்டு உங்களோட அத்தைவும் ஏதோ ஒன்று சீக்கிரமா சமைச்சு கொடுக்குறாங்க. லஞ்ச் வந்து நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. லஞ்சா யார் கொண்டு வருவா அப்படின்னு கேட்கவும், வைந்தா வேற யாரு அப்படின்னு சொல்றாங்க. நானா அத்தை அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நீதானே அவன் பண்ணா நான் என்ன அம்மாவா கொண்டு போய் கொடுக்க முடியும், நீதாம்மா கொண்டு போய் கொடுக்கணும், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு சமைச்சிட்டு இருக்கிறாங்க. ஜிமினுக்கு இதை கேட்டது குஷி ஆயிடுச்சு. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு மாமா இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டு கொடுக்குறீங்க. ஸோ ஜிமினு போயிட்டு அப்படியே ஹாவே சாப்பிட்டு இருக்காரு. ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்புறப்ப தான் அவர் நோட் பண்ணுறாரு, அந்த பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வர மறந்துருப்பாரு. ஸோ உடனே வந்துட்டு ஒயின் அந்த பென்ட்ரைவ் மேலே இருக்குது, அந்த டேபிள் மேலே எடுத்துகிட்டு வந்து தரியா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் போகிறீங்க, போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு பென்ட்ரைவ்னு என்னென்னவே தெரியலையா. ஸோ அந்த டேபிளில் நிறைய இருக்குது, அதில் வந்துட்டு எதோ பார்க்குறீங்க. ஆனால் பென்ட்ரைவ் வந்துட்டு 2-3 பென்ட்ரைவ் இருக்குது. ஸோ அது எதுன்னு தெரியாமல் முன்னாடி எது இருந்துச்சோ அதை எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. எடுத்து வந்து ஜிமின் கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ அவரும் அது என்ன ஏதுன்னு பார்க்காம அப்படியே வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு உங்களையே பார்த்துட்டு போயிருப்பாரு. இப்போ ஜிமின் சீக்கிரமாக ஆஃபீஸ் போயிட்டாரு. அதுவும் இல்லாமல் மீட்டிங்க்கு ஒரு 10 நிமிஷம் தான் முன்னாடி இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா மீட்டிங் ஹாலாக அரேஞ்ச் பண்ண லேட் ஆயிடுச்சு. அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரொஜெக்டரில் வந்துட்டு அந்த கம்ப்யூட்டரில் இது பென்ட்ரைவ் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜிமின் பார்க்குறாரு. ஆனால் ஃபுல்லாக அந்த ஃபைல் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன இருக்குது எதுக்குது எதுவுமே பார்க்கல. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி சும்மா ஃபைல் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாரு. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் வந்து மீட்டிங் ஹால்குள்ள உட்காந்துட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட்டும் அந்த ப்ரெசன்டேஷன்லாம் கொடுக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. இப்போது அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போடுவாங்கள்ல அந்த ப்ரொஜெக்டரில், போடுறப்போ ஜிமின் பார்க்குறாரு, எம்டியாக வருது, ஒன்றுமே இல்லை. அவருக்குன்னா கடுப்பாகுது, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் பென்ட்ரைவை நோட் பண்ணுறாரு, வேற ஒரு பென்ட்ரைவ் அது. அவ்வளோதான், அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பெரிய கம்பெனி போல், அவங்க வந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லைங்க சார், அது வந்துட்டு ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்துட்டு வச்சு கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு, நாங்கள் வந்துட்டு சீக்கிரமாக இது பண்ணிடுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை அதெல்லாம் டைம் கொடுக்க முடியாது, எங்களுக்கு அடுத்த ஒரு மீட்டிங் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட எப்படி ப்ராஜெக்ட் கொடுக்குறது, ஃபஸ்ட்டு தடவை உங்ககிட்ட நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இந்த டைம் அதான் ஃபஸ்ட் டைமே இந்த மாதிரி இருக்கப்போ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தானே பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குவாங்கல்ல, அதே வந்துட்டு இல்லை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல, வேறு பக்கம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான், ஜிமினுக்கு அப்படியே கடுப்பாகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே வந்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃபைல் சிஸ்டம் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்காரு, தூக்கி போட்டு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஒர்க்குனா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னா கடுப்பாயிரும்ல. ஸோ எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கிற ஸ்டாஃபே பயந்துக்கிறாங்க, ஐயோ சாரின்னு இவ்வளோ கோவமா இருக்காரு அப்படின்ட்டு. இப்போ உங்களோட அத்தை அங்கே என்ன நிலவரன்னு தெரியாமல் சாப்பாடெலாம் சமைச்சு உங்கள் கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அத்தை நான் எப்படி போவேன் எனக்கு தெரியாதே அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா, உன்னை வந்துட்டு டிரைவர் கூட அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் இருப்பாங்க. ஸோ அவங்களை கூப்பிட்டு கொண்டு போயிட்டு இவளை ஆஃபீஸில் விட்டுருங்க, அப்புறம் பிக்கப் பண்ணிக்கோங்க, அவள் வர மாதிரி இருந்தால் பிக்கப் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஜிமின் கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவரும் வந்துட்டு சரி ஓகே வாமான்னு கூப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அவர்கிட்ட நல்லா எப்படி வேணா டிரைவர் நல்லா கூப்பிடல. ஸோ அண்ணா அப்படி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி தான் வரீங்க. அவர் அப்படின்னா எல்லாரும் வந்துட்டு சிட்டிக்குள்ளே வந்துட்டு டிரைவர் அப்படின்னா டிரைவர் தான் சொல்லுவாங்க, சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு சிலர் தான் இந்த மாதிரி கேஷுவலாக பேசுவாங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு அண்ணா அண்ணான்னு பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமா தங்கச்சி என்ன சாப்பாடு ஃபஸ்ட் டைம் ஹஸ்பண்டுக்கு கொண்டு போக போல அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணா ஏன்னா நீ வேற எனக்கு பயமா இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்றீங்க, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, அவருக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் என்ன பட்டிக்காடுன்னு திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவருக்கே ஆச்சரியமா இருக்குது, ஒரு ஓனரோட பொண்ணு இந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக அவர் சீக்கிரட்டாக வச்சுக்குவாரு. ஸோ ரெண்டு பேத்துக்கு ஒரு நல்ல குட்டாக பாண்ட் ஒன்று இருக்குது. அப்படி வந்துட்டு சரி ஓகேவா போகலான்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு விட்டுட்டு
வெயிட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. வெயிட் பண்ணுங்கண்ணா நான் கொடுத்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேயே பார்க்கிங்கில் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆஃபீஸ்க்குள்ளே போகிற நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் எது ஜிமின் மாமாவோட ஆஃபீஸ்ன்னு தெரியலையே அப்படின்ட்டு கீழே ரிசப்ஷன் இருக்குல்ல, அங்கே போயிட்டு கேட்குறீங்க, இதில் ஜிமின் மாமா ஆஃபீஸ் எதுன்னு கேட்கவும் அவங்க பார்க்குறாங்க, இந்த ஆஃபீஸே அவரோட தாங்க அப்படின்னு சொல்லவும், நீங்கள் யாருன்னு கேட்குறது, அவருக்கு ஒய்ஃபுங்க அப்படின்னு சொல்லவும், வாங்க மேம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்துட்டு அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்குறீங்க, பாவமாக தான் கேட்குறீங்க. ஸோ ஒரு மாதிரி பாவம் போல மூஞ்சி வச்சுட்டு, அதுவா நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லாவே கைண்டாக இருக்கிறாங்க. அப்படியே உங்களை வந்துட்டு அழகாக கூட்டி போகிறாங்க. கூட்டி போயிட்டு அங்கே பாருங்க மேம், அங்கே ஒரு கேபின் இருக்குல்ல, ஸோ சார் அங்கே தான் இருப்பார், அங்கே இருக்காங்க, நீங்கள் போய்க்கிறீங்களா, நான் கொண்டு வந்து விட்டான்னு கேட்குறாங்க. நேராக தானே போகணும், நான் போய்க்கிறேங்க, தேங்க்யூ இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டீங்களே அப்படின்ட்டு அவங்ககிட்டயும் கொஞ்சம் கைண்டாக பேசிட்டு ஒரு தேங்க்யூ எல்லாம் சொல்லிட்டு அப்படியே நேராக போகிறீங்க. போயிட்டு கதவை தட்டுறீங்க. ஆனால் சொல்லி கதவை வந்தீங்க திறந்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா, அதாவது ஜிமின் தானே இருப்பாரு. அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு கை கால்லாம் நடுங்குது. அப்படியே செம்ம காண்டில் கொலை வெறியில் உட்காந்துட்டு இருக்காரு. கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. ஸோ உங்களே தான் பயங்கரமாக முறைச்சிட்டே உட்காந்துருக்காரு. நீங்கள் வருவீங்கன்னு அவருக்கு தெரியும்ல, காலையிலேயே அம்மா சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, பாப்பா சாப்பாடு கொண்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவர் வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணி தான் இருப்பார் போல். அதுவும் அவ்வளோ முறைச்சிட்டு நீங்கள் பார்க்குறீங்க, மாமா ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவர் எதுவுமே பேசலை. அப்படியே வந்துட்டு கோவத்திலே தான் உட்காந்துருக்காரு. ஆனால் வந்துட்டு உங்களை எதுவும் திட்டவே இல்லை, வாயை திறந்து திட்டவே இல்லை. அப்படியே வந்துட்டு உட்காந்துருக்கவும், மாமா இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஏன் பசிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. வேண்டான்னு சொல்கிறேன், எடுத்துகிட்டு ஓடிடு அப்படிங்கிறாரு. ஏமாம்மா சாப்பாடு தானே கொண்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாவமாக பேசுகிறீங்க. அவருக்கு அவ்வளோதான், அந்த ஒரு மாதிரி ஹோல்டு பண்ணிச்சது ஆங்கர் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட், அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் விட்டு போயிடுச்சுல. ஸோ அப்படியே வந்துட்டு மனசை கடுப்பில் உட்காந்துருக்கிறப்போ நீங்கள் போய்ட்டு சோறுனா எப்படி இருக்கும், அவர் வேணாங்கிறப்போ நீங்கள் தின்னுங்கிறீங்க. ஸோ அப்படியே கடுப்பாயிட்டாரு. அப்படியே என்னென்னா நீங்கள் சாப்பாடு வந்துட்டு இல்லை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோட் இருக்குல்ல, ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிற நோட்டு அந்த ஃபைலெல்லாம் தள்ளி வச்சுட்டு சாப்பாட்டுக்கு இலைய போடுறதுக்கு போவீங்க. அப்படியே தூக்கி எறியாரு பாருங்க இலைய. அவ்வளோதான், அந்த இலை நாலா மூணா கிழிஞ்சிட்டு போயிடுச்சு. அப்படி வந்துட்டு சாப்பாடுலாம் விட்டு ஒரே ஒரு மாதிரி தட்டி விட்டுருப்பாரு. அப்படியே அந்த சாப்பாடு அந்த டிஃபன்லாம் இருக்குல்ல எல்லாமே அப்படியே செதறி கொட்டிடுச்சு. உங்களுக்கு செம்ம பயம் ஆயிடுச்சு. அப்படியே கை காலம் நடுங்குது. அப்படியே ஜிம்மியும் பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு கத்துறாரு, என்ன அப்படின்னா, உனக்கு வந்துட்டு ஒரு வேலை சொன்னால் அதை வந்துட்டு உருப்படியாக பண்ண தெரியாதா, உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன் காலையில், பென்ட்ரைவ் தானே கேட்டேன், எதுக்கு மாற்றி எடுத்து வந்து கொடுத்து அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா எனக்கு பென்ட்ரைவ்னு என்னன்னு தெரியாது, ஆனால் டேபிள் மேலே இருக்குதுன்னு சொன்னீங்க, அதனால அங்கே நிறையா இருந்துச்சு, அதனால முன்னாடி இதாக இருந்துச்சு, நீங்கள் முன்னாடி இருக்குன்னு சொன்னங்காட்டிக்கு இதை எடுத்து வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கிழிச்ச, இங்கே பாரு உன்னால் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கைவிட்டு போச்சு தெரியுமா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு அதெல்லாம் எப்படி மாமா தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. வாய் பேசாத, நீ வாய் பேசாத, எல்லாமே உன்னால தான், உன்னால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் போச்சு தெரியுமா, ஐயோ கடவுளே என் அப்பா என்னை நம்பி விட்டாங்க, எல்லாத்தையும் நான் கேட்டு அப்பாவுக்கு என்ன சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்படியே கண்ணால கலங்குது, அழுதுட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் ஜிம்மி வந்துட்டு கோவத்தில் கத்திட்டே தான் இருக்காரு. வந்துட்டு இங்கே வரலன்னு சொல்லி யார் கேட்டா, இப்போ எனக்கு சோறு ரொம்ப முக்கியமா, நீ பண்ணி வச்ச வேலைக்கு நான் குழுக்குன்னு அப்படி சாப்பாடு வேறு சாப்பிட நினச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் வந்துட்டு மாமா சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. நீ பாரு பட்டிக்காடு உன்னால என் தலையில் கட்டி வச்சாங்க பத்தியா, என்னை சொல்லணும், உன்னை நானும் கட்டிக்கிட்டு பத்தியா என்னை சொல்லணும், கடவுளே எல்லாமே என் தலையெழுத்து, ஐயோ அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ வந்துட்டு கத்திட்டு இருக்காரு. அவரே தனியாக கத்திக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்குறப்ப உங்களுக்கு தான் பயமாக இருக்குது, ஒரு மாதிரி அழுகையாக வருது. நீங்கள் ஆல்ரெடி நின்றுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு பட்டிக்காடு உன்னால் ஒரு வேலை இப்படியே பண்ண முடியல, நீ எல்லாம் எனக்கு இருக்கிறேன்னு தெரியல, உன்னை போய் கூட்டிகிட்டு வந்த பார்த்தியா, கடவுளே எப்படி போய் தொலைட்டும் சலையும் ஒழிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு நான் அப்படியே விட்டுருந்துருக்கணும், ஹாஸ்டல் வரைக்கும் தேடி வந்தேன் பார்த்தியா, என்னை சொல்லணும், இன்னைக்கு உன்னால் எத்தனை ஐயோ கடவுளே எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் பயங்கரமாக ஒரு மாதிரி ஹை டெம்பரில் கத்திட்டு இருக்காரு. அவ்வளோதான், உங்களால் வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியல, பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிம்மினும் வந்துட்டு பார்க்குறாரு. ரொம்பவே நீங்கள் அழுவும், தயவுசெய்து இங்கேருந்து போயிடணும், ஒரு நிமிஷம் நின்று அப்படின்னா அவ்வளோதான், அடித்தாலும் அடிச்சிடும் அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கு மேலே நீங்களும் அங்கே நிற்கல, ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப அழுகையாக இருக்கும், கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ உங்களால் அழுகை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ காருக்கு போவீங்க, அந்த அண்ணா வந்துட்டு என்னம்மா ஆச்சு, ஏன் நல்லா தானே போனேன், ஏன் இப்படி வரேன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரி ஓகே உட்காடா அப்படிங்கிறாங்க. நீங்களும் போய்ட்டு பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. வரும்போது முன்னாடி உட்காந்து நான் பேசிட்டு வந்துருப்பீங்க, இப்போ போய் பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. அவருக்கு தெரியுது ஏதோ ஒன்று சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் ஒரு வாரமாக வண்டி வந்துட்டு நிறுத்திட்டு கேட்குறாரு, ஏதாவது பிரச்சனையா, சார் ஏதாவது ஒரு மாதிரி திட்டினாரா, ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்கவும், நீங்கள் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. இல்லை நான் விடுங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும், சொல்லுடா ஏதாவது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் வந்துட்டு இதை விட மோசமாக உங்களோட அத்தை இருக்காங்களா அவங்களே திட்டுவாங்க, ஓகேவா, ஸோ நம்ம மட்டும் அப்படி திட்டாருன்னு நினச்சி கோவப்படாத. அந்த எப்படின்னா ஜிமினுக்கு வந்துட்டு வேலை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை யாராவது இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால அது கொஞ்சம் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் போயிடுச்சுல, ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. மற்றபடி அவர் நான் தங்கமான மனுஷன் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் அவருக்கு சப்போர்ட்டே பண்ணுங்க, ஆனால் நான் திட்டு வாங்குறது நான் மட்டும்தானு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அழ ஆரம்பிச்சிட்டிங்க. சரி அழாத வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் வந்துட்டு ஷாப் போய், அதாவது ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு ஐஸ்கிரீம் கொஞ்சம் வா வீட்டுக்கு போகலாமான்னு கேட்குறாரு. அந்த போகலாம், நான் யார்ட்டையும் சொல்ல வேணாம், நான் திட்டு வாங்கினது எனக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே
யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வராரு. வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பிக்கப் ட்ராப் எல்லாம் முடிஞ்சிடா. ஸோ அவர் வந்து கிளம்பிட்டாரு. இப்போ வந்துட்டு நீங்கள் தான் வீட்டுக்கு போகிறீங்க. அத்தை கேட்குறாங்க, சாப்பாடு கொடுத்தியாடான்னு கேட்குறாங்க. அவங்க கூட ரெஸ்ட் எடுக்கட்டா அப்படின்னு கேட்கவும் அவங்களுக்கு புரியுது ஏதோ சரியில்லையே அப்படின்ட்டு. சரி ஓகே போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்களும் போயிடுறீங்க. போயிட்டு அப்படியே ரூமில் படுத்து அழ ஆரம்பிச்சிருங்க தான். ஸோ அப்படியே வந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கிறீங்க. உங்களால் வந்து அழுக கண்ட்ரோலே பண்ண முடியல. கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேலே அங்கேருந்து கிளம்பி வந்திருப்பீங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதாவது 5 மணி வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கிறீங்க. அழுது நீங்கள் எந்நேரம் தூங்குனீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அப்படியே கிட்டத்தட்ட மணி ஒரு 6:30 ஆகுது. ஜிமின் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாரு. ஏன் அப்படின்னா கண்டபடி உங்களை திட்டிருப்பாருல்ல. அதனால வந்துட்டு ஐயோ அவ்வளோ திட்டிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. அவரும் வேணே திட்டலை. அந்த ப்ராஜெக்ட் கைவிட்டு போன கடுப்பில் இருந்திருப்பாரு. நீங்கள் வேறு போய் சாப்பாடு போட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணியிருந்திருப்பீங்க. அதனால் அப்படி கத்தி விட்டுருப்பாரு. ஆனால் வேணும்னே எல்லாம் உங்களை திட்ட வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் திட்டலை. ஸோ அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் நேரம் அந்த கோவெல்லாம் போனதுக்கப்புறமா நார்மல் ஆகிட்டு தான் அப்படி தான் டைம் பார்த்துருப்பாரு. மணி வந்துட்டு ஒரு 6 மணி ஆயிருக்கும். ஐயோ 6 மணி ஆயிடுச்சா, அவளை வேறு திட்டி விட்டோமே, என்ன பண்ணாலும் தெரியலையே, அழுதுருக்கு இருப்பாளா, சும்மாவே அழுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சீக்கிரமாக கிளம்பி வந்திருப்பாரு. ஸோ ஒரு 6:30 ஆயிடுச்சு அவர் வீட்டுக்கு வந்ததும் பார்க்குறாங்க. ஸோ உங்களோட அத்தை தான் என்னடா நேரமாக வந்துட்டு அப்படின்னு கேட்கவும் அதுவா கொஞ்சம் வேலை முடிஞ்சுமா அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவங்க பார்க்குறாங்க, காலையில் அவள் அப்படி வந்தா, இப்போ இவன் இப்படி வரான், ஏதாவது சண்டையா, கடவுளே நீ தான் இவங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு மறுபடியும் குக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் காலைல போனவங்க தான் இன்னும் அதாவது மதியம் போய் உள்ளே பூந்தவங்க தான் இதுக்கப்புறம் இன்னும் வெளியவே வரல. ஸோ ஜிமின் வராரு. வந்து பார்க்குறப்போ நீங்கள் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவரும் கிட்ட வந்து பார்க்குறாரு, டோரெலாம் லாக் பண்ணிட்டு தான் வராரு. ஸோ கிட்ட வந்து பார்க்குறப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு தூங்குனா அது தனியாக தெரியும்ல. ஸோ அந்த கண்ணீர்லாம் அப்படியே ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த ஈரம் கூட இன்னும் நல்லா முழுசாக காயல. அப்படி தான் அழுதுகிட்டே தூங்கியிருக்கிறீங்க. அவருக்கு அது நல்லாவே தெரியுது. ரொம்ப அழுதுட்டாலோ, ரொம்ப திட்டேனோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்படி வந்துட்டு உங்களையும் பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் தூக்கத்தில் கூட தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அது அவருக்கு நல்லாவே தெரியுது. அவரால் தான் நீங்கள் அழுகுறீங்க அப்படிங்கிறது. இன்னுமே உங்களால் அந்த தூக்கத்தில் கூட அதை மறக்க முடியல. ஸோ தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அப்படி அழுகிறப்ப கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அவர் தொடச்சி விடுறாரு. ஆனாலும் அப்படியே நீங்கள் தேம்பி தேம்பி அழுகவும் ரொம்பவே அழுகுறீங்க தூக்கத்துலேயே. ஸோ ஜிமிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அதை பார்த்துட்டு. அவருக்கு வந்துட்டு ஜோ கடவுளே இவளை ஏன்டா திட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவரோட தப்பு தானே. மேபி உங்களுக்கு என்னன்னு எதுன்னு தெரியாது. ஸோ அந்த பென்ட்ரைவ் என்ன ஏதுன்னு அவர் பார்த்துட்டு வாங்கிட்டு போயிருக்கணும். அவர் பாட்டுக்கு பேன் உங்கள் மூஞ்சியே பார்த்துட்டு வாங்கிட்டு போனது அவர் தப்பு தானே. ஸோ என் மேலே தான் எல்லா தப்பும். ஆனால் நான் அவளை திட்டிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்படி அழுதுட்டு இருக்காளே, தூங்கும்போது கூட அழுகிறாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ தூங்கினதுக்கு அப்புறமா இப்போ தான் ஜிமிக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அழுகாமல் தூங்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. நம்ம வந்துட்டு என்ன ஏதுன்னு இதில் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பா, சின்ன பொண்ணு வேறு அப்படிங்கிற மாதிரி. அப்படியே உங்ககிட்ட பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு உங்கள் கண்ணத்தை அப்படியே ஒரு மாதிரி ஒரு விரல வச்சு சும்மா ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு அம்மா ரொம்ப திட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவரே கேட்டுக்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே வந்துட்டு சாரிடி பட்டிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர் ஹெட்டில் வந்துட்டு ஒரு கிஸ் கொடுக்குறாரு. ஸோ இந்த எஃப்எஃப்பை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். டாடா.